ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும், டெபாசிட் அமௌண்ட் இருக்கா, இது எப்படி புக் பண்ணணும், அதில் எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குது, இது வந்து டிவி சேனல்ஸ் இல்லாமல் வெறும் இன்டர்நெட் மட்டும் தருவாங்களா, இதுக்கு லிமிட் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் டீட்டெயிலாக தான் இதில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்டாகவும் மோட்டிவாகவும் இருக்கும். நான் நெக்ஸ்ட் பெட்டராக வீடியோ ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜியோ ஃபைபர் பற்றி நமக்கு தெரியும், ஏன்னா ஒயர் மூலியமா வரும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜியோ ஏர் ஃபைபர் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜியோ ஏர் ஃபைபர் தெரியாதவங்களுக்கு நான் அது ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஜியோ ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்டனா மாதிரி மேலே வச்சிருவாங்க, அது மூலியமா ஒயர் வரும், அது மூலியமா வந்து நமக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஜியோ ஃபைபர் எங்கேயாவது கேபிள் மூலியமா வரதுனால எங்கேயாவது கேபிள் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர்ல அந்த மாதிரி கிடையாது. நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே வந்து அந்த டிஷ் மாதிரி ஒரு ஆண்டனா மாதிரி ஒன்று வைக்கிறாங்க இல்லையா, அது மூலியமா ஒயர் கனெக்ஷன் வந்து நமக்கு ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்கறதுனால இது வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் இது 5G பேஸ் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு ஸ்பீட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஜியோ ஃபைபர் நீங்க கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஜியோ ஸ்டோருக்கு போயிட்டோ அப்படி இல்லைன்னா ஜியோ கஸ்டமர் கேர் கால் பண்ணியோ நீங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க, அதை புக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பட் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. அதுக்குன்னு ஜியோ மை ஜியோ ஆப் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஜியோ ஏர் ஃபைபர்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவைலபிலிட்டி உங்கள் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 100 ரூபா பே பண்ணாதான் உங்களுக்கு என்ன பிளான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த ஏரியாவில், ஸ்பீட் என்ன, அதோட லிமிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து 2 பிளான் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஓகேங்களா, வந்து 6 மந்த் பிளான் ஒன்று, 1 இயர் பிளான் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 பிளான் எடுத்து வந்திருக்கோம். பேசிக் பிளான் தான் எடுத்து வந்திருக்கேன். பேசிக்காக நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் பேசிக்காக எனக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னா இதுதான் பேசிக் ப்ரைஸ். ஓகேங்களா, ஜியோவில் வந்து போஸ்ட்பெய்ட் பிளான் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது, ப்ரீபெய்ட் பிளான் கிடையாது. ஓகேங்களா, ஜியோ ஃபைபரில் போஸ்ட்பெய்ட் ப்ரீபெய்ட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஜியோ ஏர் ஃபைபர் பார்க்கறதுனால இதில் வந்து போஸ்ட்பெய்ட் பிளான் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ப்ரீபெய்ட் பிளான் அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா, இப்போ பேசிக்காக இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் பிளானை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பேசிக்காக 599 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குங்க. ஓகேங்களா, 599 ரூபா வந்து பிளானோடைய காஸ்ட் தான். இங்கே ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 18%, 18% ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 706 மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஆனால் பட் நீங்கள் புது கனெக்ஷன் நீங்கள் எடுக்கும் போது மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து உங்ககிட்ட முன்கூட்டியே வந்து வாங்கிடுவாங்க. 6 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 706 இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ட்டு போட்டு ஒரு 6 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 4240 ரூபா வரும். உங்கள் பிளானுடைய காஸ்ட் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 4240 ப்ளஸ் வந்து ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் புக் பண்ணும்போது 100 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க இல்லையா, புக்கிங் சார்ஜ் 100 ரூபா, அதையும் சேர்த்துக்கிறங்க. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் டீம் வராங்கல்ல, இன்ஸ்டாலேஷன் பண்ண வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் 1000 ரூபாய் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓவராலாக எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5340 ரூபா வேணும். நீங்கள் 6 மந்த்துக்கு நீங்கள் பிளான் எடுக்கிறீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக ஜியோ ஏர் ஃபைபர் எடுக்கிறதுக்கு 5340 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அந்த 5340 ரூபா வந்து நீங்கள் புக் பண்ண உடனே வந்து ஒரு டீம் வந்து உங்களுடைய பிளானை வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான் நீங்கள் இந்த பிளான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பேமெண்ட் வந்து ஜிபே மூலியமாவோ ஆன்லைன் மூலியமாக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேஷ் ரெடி கேஷ் கையில் ஆன்லைன், அதாவது நிறைய கமெண்ட்டில் கேட்குறாங்க கேஷ் வந்து கையில் கொடுக்கலாமான்ட்டு. அப்படி கொடுக்க முடியாது, ஆன்லைன் கேஷ் தான் நீங்கள் பேமெண்ட் தான் பண்ண முடியும். ஆன்லைன் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5340 ரூபா இப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஜியோ ஏர் ஃபைபருக்கு அப்படின்னா அது பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி தான் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். ஒரு 7 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். நீங்கள் 5340 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்களே, அது வந்து 6 மந்த்துக்கு வந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க, டிவைட் பண்ணிட்டு கழிச்சுக்கிட்டே வருவாங்க. 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 706 ரூபா மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் 5340 ரூபா நீங்கள் பே பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆண்டனா வந்து கொடுத்துருவாங்க, மேலே வந்து 5G ஆண்டனா ஒன்று கொடுத்துருவாங்க, ஒயர் கேபிள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க, அது பவர் சப்ளை பண்ணி தான் ரிசீவ் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, 5G ரவுட்டர். செட்டாப் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து செட்டாப் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும்னாலே செட்டாப் பாக்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. ஓகேங்களா, நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் செட்டாப் பாக்ஸோட அட்டாச்சாக தான் கொடுத்தே ஆவாங்க. அதனால செட்டாப் பாக்ஸ் வரும். செட்டாப் பாக்ஸோட வந்து உங்களுக்கு வந்து 550 டிவி சேனல்ஸ் கொடுத்துருவாங்க, 14 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான சன் நெக்ஸ்ட், G5, ஹாட் ஸ்டார் இந்த மாதிரி வந்து மெயினான ஒரு 14 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மெயினானது அமேசான் பிரைமும் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காது. நீங்கள் ஹை அண்ட் பிளானுக்கு போனீங்கன்னா இது ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 Mbps ஸ்பீட் கொடுப்பாங்க. பேசிக் பிளான்னால 30 Mbps ஸ்பீட் கொடுத்துருவாங்க. இது வந்து இதில் வந்து லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லேண்ட்லைன் வந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது.
நீங்கள் வந்து மொபைலில் வேணால் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜியோ ஜாயின் ஒரு வந்து கால் ஆப் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதோடைய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைஃபை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கால் பேசிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியல, அப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வைஃபை மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணி சிம் கார்டு இல்லாமல் நம்ம கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக வந்து இது வந்து 6 மாத பிளான். ஓகேங்களா, 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு போடணும் ஜியோ ஏர் ஃபைபர் பேசிக்காக எனக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னா 5340 ரூபா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோ ஆப் மூலிமா போயிட்டு ஜியோ ஏர் ஃபைபர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதில் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 6 மந்த் பிளான். ஓகேங்களா, 1 இயர் பிளான் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பிளானுக்கு நீங்கள் போகும்போது இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, 1000 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாமே கட் ஆகிடும். கட் ஆகிட்டு புக்கிங் சார்ஜ் மட்டும் ஒரு 100 ரூபாய் கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இதே பிளான் வச்சுக்குவோம். 706 × 12 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 8482 ரூபா வரும். ஓகேங்களா, 8482 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ப்ளஸ் வந்து ஒரு 100 ரூபா வந்து புக் பண்ணும்போது கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8582 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 மாதத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இதுவும் வந்து போஸ்ட் பெய்டு தான். ஓகேங்களா, இதில் ப்ரீபெய்ட் கிடையாது, எல்லாமே போஸ்ட் பெய்டு தான். இதுக்கும் வந்து 12 மாதத்துக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு வந்து 706 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் 1 இயர்க்கு அப்புறம். இதுலையும் பார்த்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் வந்து 100 ரூபாய் கண்டிப்பாக வாங்குவாங்க. இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கிடையாது. ஏன்னா 12 மந்த்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கிடையாது. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு ஆண்டனா கொடுத்துருவாங்க, ஒரு செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, இதுக்கு ஒரு ரவுட்டர் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுலேயும் வந்து 30 MB ஸ்பீட் கொடுப்பாங்க. இதுலேயும் 580 டிவி சேனல்ஸ் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 OTT வந்துடும், மெயினான OTT எல்லாமே. இதுலேயும் நீங்கள் வாய்ஸ் கால் வந்து வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, 6 மந்த் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு 5340 ரூபா வரும். 12 மந்த்துக்குன்னு போனீங்கன்னா 8500 ரூபா பக்கம் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த பிளான் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து அன்லிமிட்டடா லிமிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து லிமிட் தாங்க, அன்லிமிட்டட் கிடையாது. இது வந்து 30 MB ஸ்பீடு கொடுக்குறாங்க, பட் வந்து லிமிட் தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து 6 மந்த் பிளான் பார்த்தோம் இல்லைங்களா, 5340 ரூபா, இதுக்கு வந்து 5 DP லிமிட் கொடுத்துருப்பாங்கன்னு அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா இது கிளியராக தெரியல எத்தனை டிபின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி மாறுது. நம்ம வந்து 100 ரூபா பே பண்ணி புக் பண்ணி பிளானை சூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து இத்தனை டிபிங்கிறதே காட்டும். அதனால வந்து அவங்களுக்குமே ஜியோ ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே தெரியல இது எத்தனை டிபின்னு சொல்லிட்டு. நம்ம பிளானை ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இத்தனை டிபி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அன்லிமிட்டட்னு நினச்சி வாங்கிடாதீங்க, கண்டிப்பாக இது லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜியோ ஏர் ஃபைபருக்கு மட்டும் லிமிட் கிடையாதுங்க, ஜியோ ஃபைபருக்குமே வந்து லிமிட் செட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு 5 மந்த் பிளான் ஒன்று எடுத்திருந்தோம் ஜியோ ஃபைபரில். செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் வந்து ரவுட்டர் பிளான் எடுத்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் கூட செக் பண்ணி பாருங்க. அதோடைய ப்ரைஸ் என்ன, அதோட டீட்டெயில் என்ன, அதை அன்பாக்சிங் பண்ணி போட்டிருந்தோம். ப்ளஸ் வந்து அதோட செட்டாப் பாக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியராக போட்டிருந்தோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து 4 DP வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. 5 மாதம் பிளான் நான் எடுத்திருக்கேன், பட் வந்து 4.5 DP தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. 5 மாதத்துக்கு 4.5 DPங்கெலாம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. இப்போ ஃபுல்லாக வந்து ஆன்லைன்லேயே நம்ம டிவி பார்க்குறோம். ஓகேங்களா, அந்த அவங்க அப்படி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெட்லேயே டிவி பார்க்குறதுனால, இன்டர்நெட்லேயே டிவி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து 4.5 DPங்கெலாம் பத்தாது. ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு 30-35 GB கண்டிப்பாக காலியாகும். அப்படி பார்த்தா 4.5 DPங்கெல்லாம் பத்தவே பத்தாது. அப்படி அவங்க 4.5 DP எப்படி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 GB யூஸ் பண்ணாதான் 5 மாதத்துக்கு 4.5 DP பக்கம் அவங்க கொடுக்குற மாதிரி. 18 GBக்கு மேலே தான் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இப்போ 2 பிளான் பார்த்தோம். ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பேசிக்காக 6 மந்த் பிளான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5340 ரூபா செலவாகும். நீங்கள் 1 இயர் பிளானுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8482 ரூபா செலவாகும். 6 மந்த் பிளானில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் இருக்குது. 1 இயர் பிளானுக்கு அதே போனீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கிடையாது. ஓகேங்களா, இதுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். இது எப்படி நீங்கள் புக் பண்ணாலும் கண்டிப்பாக 100 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புக்கிங் சார்ஜ்னு ஒரு 100 ரூபா வாங்குவாங்க. புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீம் வருவாங்க. டீம் வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட அந்த பிளானுக்கு நீங்கள் காசை பே பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தருவாங்க. இது வந்து லிமிட் தான். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட டிபி கொடுப்பாங்க, அதுக்குள்ள தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோடைய ஸ்பீடு வந்து 30 Mbps பேசிக் ஸ்பீடு. இதுக்கு வந்து எல்லா பிளான் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து DTH கனெக்ஷன் அந்த இது வேணாம், செட்டாப் பாக்ஸ் வேணாம், எனக்கு இன்டர்நெட் மட்டும் தான் வேணும் ஜியோ ஏர் ஃபைபரில் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதையும் சேர்த்து தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும், அதை பற்றி டீட்டெயில் வேணும், அது ப்ரைஸ் என்ன, அதோட காஸ்ட் என்ன, அது செட்டாப் பாக்ஸ் எத்தனை சேனல் வருது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அதோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் பெட்டராக வீடியோ ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.